அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே 234 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்திய கூட்டணியை மதிப்புக்கு மரியாதைக்குரிய கேசரிவால் அவர்களும் உத்தம் தாக்கரே அவர்களும் சரத்பவார் அவர்களும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று இந்திய கூட்டணி தலைவர்களிடம் பேசியிருக்கின்றார்கள், வற்புறுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் முயற்சி செய்தார்களா அல்லது பிஜேபி ஆள விட்டு அங்கே இருந்து பிரிந்து வந்த பின்பு மற்ற கட்சிகளை எல்லாம் அழைத்து நாம் ஆட்சி அமைக்கலாம் என்ற முடிவிலே இருக்கின்றார்களா என்பது பிஜேபி ஆட்சியினுடைய கூட்டணியை ஆள விட்டு அவர்கள் அங்கே இருந்து கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்த பின்பு நாம் பேச்சுவார்த்தை மும்பலமாக்கலாம், அதன் பின்பு இந்திய கூட்டணியின் சார்பிலே ஒரு ஆட்சியை அமைக்கலாம் என்று கருதியிருக்கிறார்களோ என்னவென்று நமக்கு புரியவில்லை அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம். ஆனால் இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக திராவிட கழகத்தினுடைய கோரிக்கைகள், திராவிட கட்சிகளினுடைய கோரிக்கைகள், தமிழகத்தினுடைய கோரிக்கைகள், நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக ரத்து செய்யப்பட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுமளவர்களுக்கு, மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பது சந்தேகமில்லை. காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ந்திருக்கும், முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சனை தீர்ந்திருக்கும். மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய குமரி அனந்தன் அவர்கள் தன்னுடைய பாத யாத்திரை மூலியமாக நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்களிடம் வற்புறுத்தி கொண்டு வந்தார். அது இன்று ஓரளவிற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்தியா முழுவதும் உள்ள நதிநீர்களை இணைக்கும் திட்டம் நிறைவேறிக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. மற்றும் மழைக்காலங்களில் ஏற்படுகின்ற வெள்ள சேதாரங்களுக்கும் பேரிடர் நிகழ்வுகளுக்கும் உடனடியாக பிஜேபி அரசாங்கம் நம்மை கைவிடுவது போல், இழுத்தடிப்பது போல் நடக்காமல் உடனுக்குடன் அந்த நிதி நிலைகள் வந்து சேரும். மற்றும் இங்கே ஒரு தமிழகத்திற்கு கேபினட் அமைச்சர்களாக ஒரு 8 பேரும், துணை அமைச்சர்களாக ஒரு 8 பேரும், நிச்சயமாக ஒரு சபாநாயகர் அந்தஸ்திலும் இங்கே தமிழகம் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே பிஜேபி ஆட்சி, பிஜேபி கட்சி இன்று ஓரிடம் கூட வராத காரணத்தினால், அதன் கூட்டணி கட்சிகளும் ஓரிடம் கூட வராத காரணத்தினால் வாக்கு சதவீதம் மட்டும் அதிகரித்திருக்கிறது என்று பெருமைக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மத்திய அமைச்சரவையிலே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் ஒரு இணையமைச்சராகவோ கேபினட் அமைச்சராகவோ வர முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு இருக்கின்றது. சரி, பிஜேபி ஆட்சி இன்றைக்கோ நாளைக்கோ அவர்கள் பதவி ஏற்பார்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ பதவி ஏற்பார்கள் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அதன் பின்பு அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியிலே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவாரா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாகத்தான் சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கில் அங்கே எதிர்க்கட்சி தலைவராக அமர்வாரே ஆனால் நிச்சயமாக இந்திய கூட்டணிகள்
சற்று வருத்தத்துடன் தான் இருப்பார்கள். இந்திய மக்களும் சற்று வருத்தப்பட்டுத்தான் இருப்பார்கள். இந்திய மக்களும் சேர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராவதற்கு சற்று தயங்கிக் கொண்டிருக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களுக்கு பிரதமராகும் வாய்ப்புகள் கிடைத்திருந்த போதும் அவர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கினார்கள் என்பது நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் அவரை கலந்து ஆலோசிக்காமல் இந்த தேசத்தில் எந்த விதமான சட்டத்திட்டங்களையும் புதிதாக உருவாக்க முடியாது. அதற்கு நிச்சயம் அவர் வலுவான ஒரு எதிர்ப்பை கொடுப்பார். அவர் பின்னால் இந்திய கூட்டணி, இந்திய மக்கள் நிற்பார்கள் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்து.